அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரொப்பில் ஆலமீன். எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகத்தின் சார்பாக வாரந்தோறும் புதன்கிழமை வாட்ஸ்அப் வாயிலாக கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இந்த வாரம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நாம் பதிலை பார்க்க இருக்கிறோம். விழுப்புரம் ஊரை சார்ந்த இம்ரான் என்ற ஒரு சகோதரர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். நோன்பு வைக்கும் போதும் நோன்பு திறக்கும் போதும் துவா நியத் சொல்லலாமா? நோன்பு திறக்கும் போது நியத் ஓதலாம், தப்பில்லை, அல்லாஹ்விற்கு நன்றி தானே சொல்கிறோம் என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். பொதுவாக நியத் துவா என்றால் என்ன என்பதனை முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நியத் என்று சொன்னால் அது மனதால் எண்ணுவதாகும். ஒரு காரியத்தை செய்ய இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது உள்ளத்தால் எண்ணுவதாகும். இதுதான் நியத். துவா என்று சொன்னால் அந்த துவாவை நமது நாவின் மூலமாக சொல்வதாகும். அப்போ நியத்துக்கும் துவாக்கும் இதுதான் வித்தியாசம். இன்னைக்கு சமுதாயத்தில் எடுத்து பாருங்கள், ரமலான் மாதம் வந்துவிட்டாலே பல கடைகளில் அவங்களுடைய விளம்பரம் இருக்கும். அந்த விளம்பரத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ரமலானுடைய அந்த நேரங்கள், எப்பொழுது நோன்பு திறக்க வேண்டும், எப்பொழுது நோன்பு வைக்க வேண்டும், ஒரு அட்டை கொடுப்பாங்க, நோன்பு அட்டைன்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த நோன்பு அட்டையில் பார்த்தா நோன்பு வைக்கும்போது நியத்து, நோன்பு திறக்கும் பொழுது அந்த துவா அப்படின்னு சொல்லி பெரும்பான்மையான கடையில் எடுத்து பார்த்தா தங்களுடைய கடையினுடைய விளம்பரம். இன்னொரு புறத்தில் பார்த்தா நோன்பு திறக்கக்கூடிய துவாக்கள், நோன்பு வைக்கக்கூடிய துவாக்கள், இது போன்ற துவாக்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் நோன்பு அட்டைன்னு சொல்லி விளம்பரம் செய்வார்கள். அந்த நோன்பு அட்டையில் என்ன இருக்கும்? நோன்பு வைக்கும் நியத்து. இன்னைக்கு மார்க்கத்தில் கட்டுத்தரப்படாத, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தரப்படாத நியத் என்று சொல்லி அந்த நியத்தை என்ன செய்வாங்க? திக்கராக வாய்மொழியாக சொல்லி தருவார்கள். அந்த திக்கரை நீங்க பாருங்க. நவைத்து சௌமகதின் அன் அதாயி ஃபர்லி ரமலான ஹாதி சன்னத்தி லில்லாஹி தாலா. இதுதான் நோன்பு வைக்கக்கூடிய நியத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன அர்த்தம்? இந்த திக்கர் தான் சொல்லி தருவார்கள், இந்த துவா சொல்லி தருவார்கள். இந்த துவா அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னாங்களா? குர்ஆன்ல இருக்கிறதா, ஹதீஸ்ல இருக்கிறதா? அந்த கேட்டால் கிடையாது. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தரப்படாத ஒன்றுதான் இந்த நோம்பினுடைய நியத். இதுல ரெண்டு தப்பு இருக்கு. நியத் என்று சொன்னால் உள்ளத்துல எண்ணுவது. எப்பொழுதுமே ஒருவன் காலையில 9 மணிக்கு சாப்பிடுவான். இன்னைக்கு அதிகாலை நேரத்துல 4 மணிக்கு எழுந்திருக்கணும். ஏன் எழுந்திருக்கிறான்? காலையில நோன்பு வைக்கணும், அதிகாலை நேரத்தில் நோன்பு வைக்கணும். நோன்பு வைப்பதற்காக வேண்டிதான் இவன் அதிகாலை நேரத்தில் எழுந்திருக்கிறான். அப்ப மனசுல நினைத்தாலே போதுமானது. அதுக்குன்னு ஒரு நியத் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லி தரல. அப்ப நியத் என்று சொன்னால் உள்ளத்தால் எண்ணுவதாகும். ஆனால் இன்னைக்கு சமுதாயத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தரப்படாத வழிமுறைகள் நோன்பு வைக்கும் நியத்துன்னு சொல்லி ஒரு நியத்தை சொல்லித்தராங்க. அன்பிருக்கினவர்களே, இந்த நியத்து ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை அல்ல, நபிகளார் அவங்க காட்டல. சரி, இந்த நியத்துன்னு சொல்றாங்களே, இந்த துவாவை எடுத்து பாருங்க. நோன்பு வைக்கும் போது ஓதக்கூடிய நியத்துன்னு சொல்லி ஒரு துவாவை சொல்லி கொடுப்பாங்க. நவ்வைத்து சௌமகதின் அன் அதாயி ஃபர்லி ரமதான ஹாதி சன்னத்தி லில்லாஹி தாலா. என்ன அர்த்தம் இதுக்கு? இந்த வருடத்து ரமலான் மாதத்தின் ஃபர்லான நோன்பை நாளை தினத்தில் நிறைவேற்ற நான் நியத்து வைக்கிறேன் அப்படின்னு இந்த துவாவினுடைய அர்த்தம். இந்த துவாவே அடிப்படை கருத்து தவறு. நாளை தினத்துக்காக வேண்டி இவர் என்ன செய்யறாரு? இன்னைக்கு நோன்பு வைக்கிறாரு, இன்னைக்கு நியத்து வைக்கிறாருன்னு சொல்லி ஒரு தவறான ஒரு கருத்து தான் இந்த துவாவில் இருக்கிறது. ஹதீஸும் இல்லை, ரசூலுல்லாஹ்வும் வழிகாட்டல. இது ஒரு தப்பு. ரெண்டாவது தப்பு என்ன? இந்த துவாவினுடைய கருத்தும் தப்பாகும். அப்ப அதனால நோன்பு வைக்கிறதுக்கும் சொல்லி தனியான ஒரு நியத்தின் மூலமாக துவா சொல்வதோ கிடையாது. மனதிலே நினைத்தால் போதும், நாம் நோன்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லி காலையிலிருந்து சஹரு செய்யணும் அப்படின்னு நினைச்சாலே போதுமானது. இதுதான் நியத்துக்குண்டான விளக்கமாக இருக்கிறது. நியத்துக்குன்னு சொல்லி ஒரு தனி துவாவை அல்லாஹ்வுடைய தூதரும் திருமறை குர்ஆனும் நமக்கு வழிகாட்டவில்லை என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, நோன்பு திறக்கும் பொழுது துவா இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
நோன்பு திறக்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் அவங்க நோன்பு திறப்பதற்காக வேண்டி சிறப்பான ஒரு துவாவை நம்ம கட்டுத்தரல. ஆனால் இன்னைக்கு சமுதாயத்தில் பாருங்க, அதே அந்த நோன்பு அட்டையில் என்ன செய்வாங்க, நோன்பு திறக்கும் பொழுது ஓதும் துவா. என்ன துவா? அல்லாஹும்ம லகசம் தூ ஒபிக்க ஆமன் தூ வாலைக்க தவக்கல் தூ வாலா ரிசிக்க அஃப்தர் தூ ஒத்த கப்பல் மின்னி அப்படின்னு சொல்லி நோன்பு திறக்கும் பொழுது இந்த துவா ஓதுவாங்க. அந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரம் வந்த உடனே மாதிரி என்ன செய்வார், மைக்கை பிடிச்சி அப்படியே அந்த துவாவை வந்து சப்தம் போட்டு சொல்லுவார். அதை மக்கள் எல்லாம் கேட்டு என்ன செய்வாங்க, அந்த துவாவை ஓதி நோன்பை திறப்பாங்க. இந்த துவா அல்லாஹுடைய தூதர் அவங்க சொல்லி கொடுத்தாங்களா? இந்த துவா எதில் இருக்கிறது? நபிகளார் காட்டி கொடுத்த அந்த வழிமுறையில் இருக்கிறதா? சஹீஹான ஹதீஸில் இருக்கிறதா? திருமறை குர்ஆனில் இருக்கிறதா என்று கேட்டால் கிடையாது. அல்லாஹுடைய தூதரவர்கள் இந்த துவாவை நமக்கு கற்றுத்தரவில்லை. பொதுவாக நபிகளார் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சாப்பிடும் பொழுது என்ன துவா ஓதணும்? சஹீஹுல் புகாரி என்ற ஹதீஸில் இடம்பெற்ற ஒரு செய்தி, 5376வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு செய்தி. நம்ம சாப்பிடும் பொழுது என்ன செய்வோம், பிஸ்மில்லா சொல்லுவோம்ல, அந்த பிஸ்மில்லாவை சொல்லி நோன்பு திறந்தாலே போதுமானதாகும். நோன்பு திறப்பதற்காக வேண்டி தனிப்பட்ட ஒரு துவா இல்லை என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல நோன்பு திறக்கும் பொழுது பிஸ்மில்லா என்று சொல்லி நம்ம நோன்பு திறந்தால் போதுமானதாக இருக்கிறது. அப்போ நோன்பு வைப்பதற்கு நியத்தும் நோன்பு திறப்பதற்கு துவாவும் என்பது மார்க்கத்தில் நமக்கு கற்றுத்தரப்படவில்லை என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில் தானே அந்த துவா இருக்கு, அந்த நியத்து இருக்கு, அப்பயும் அது ஓதக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கிறார். பொதுவாக மார்க்கத்தின் அடிப்படையில் ஒரு துவாவை ஓதணும், இந்த திக்கரை ஓதணும், இப்படி நியத்து வைக்கணும் அப்படின்னு ஒன்று இருந்திருந்தால் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரவங்க அதை கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தராத ஒரு வழிமுறையை நாம் ஏற்படுத்தக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் அஹ்தஸ ஃபி அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். யார் மார்க்கத்திலே இல்லாத ஒன்றை புதுமையாக உருவாக்குவார்களோ ஃபஹுவ ரத்துன், அது மறுக்கப்படும், அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ மார்க்கத்தில் நோன்பு வைப்பதற்கு நியத் என்ற துவாவும் கிடையாது, நோன்பு திறக்கும் பொழுது ஓதக்கூடிய அந்த துவாவும் என்பது கிடையாது. அப்போ மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புதியதாக நாம் ஆக்கினோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கீகரிக்க மாட்டான். ஃபஹுவ ரத்துன், அது மறுக்கப்படும் என்று தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லி காட்டுறாங்க. எனவே அன்பிற்கினியவர்களே, நோன்பு வைப்பதற்கு நியத் என்ற அந்த துவாவும் கிடையாது, நோன்பு திறக்கும் பொழுது துவா என்று சொல்லப்படக்கூடிய அந்த துவாவும் கிடையாது. பிஸ்மில்லா என்று சொல்லி நோன்பு திறந்தால் போதுமானது. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தரப்படாத ஒரு வழிமுறையை நாம் புதியதாக உருவாக்கக்கூடாது. எனவே இந்த கேள்விக்கு பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். அடுத்ததாக கன்னியாகுமரி ஊரை சார்ந்த அஃப்னா என்ற ஒரு பெண்மணி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. பிரமத சகோதரி ஒருவர் என்னிடம் கேட்ட கேள்வி, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்கள், ஆனால் அவர்கள் பார்வையில் அரபி தெரிந்தால்தான் இஸ்லாமியர்கள் என்று குறிப்பிடுகின்றனர், இதை பற்றி அல் குர்ஆன் என்ன சொல்கிறது என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். ஒரு பெண்மணி, அவங்க புதியதாக இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு அரபி தெரியாது. இஸ்லாத்துக்கு அந்த நேரத்தில் அவங்களுடைய நண்பர் ஒரு தோழினை கேட்டிருக்கிறாங்க, உனக்கு தான் அரபியே தெரியாதே, அவங்க பார்வையில் யாருக்கு அரபி தெரியுமோ அவங்க தான் முஸ்லீமு அப்படின்னு சொல்லி மாற்று மத சகோதரி இந்த இஸ்லாத்துக்கு வந்த பெண்மணிடத்தில் இந்த ஒரு கேள்வி கேட்குறாங்க. அடிப்படையாக நம்ம ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், அரபி தெரிந்தால்தான் ஒரு முஸ்லீம் என்பதற்கு இது அடிப்படை கொள்கையோ அடிப்படை நம்பிக்கையோ கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்திலே முஸ்லீமாக மாறுவதற்கு இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னவர்கள் சஹீஹுல் முஸ்லிம் என்ற ஹதீஸில் இடம்பெற்ற 9வது ஹதீஸ், சஹீஹ் முஸ்லிமில் 9வது ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின், இஸ்லாமிய மார்க்கம் 5 தூணின் மீது நிறுவப்பட்டுள்ளது. அதில் ஒன்று ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லா வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லா. நபிகளார் சொல்கிறாங்க, இஸ்லாம் என்பது 5 தூணின் மீது நிறுவப்பட்டுள்ளது. அதில் முதல் விஷயம் என்ன? அல்லாஹ்வை தவிர எந்த கடவுளும் இல்லை என்று நம்புவதும், முஹம்மது என்பவர் அல்லாஹுடைய தூதர் ஆவார்
என்று சாட்சி கூறுவது, அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் சாட்சி கூறி நம்புவது, இப்படி ஒருவர் கலிமா சொல்லிவிட்டால் இவர் முஸ்லீமாக மாறிவிட்டார். இப்போ முஸ்லீம் என்பதற்குண்டான அடையாளமும் அளவுகோலும் என்ன? கலிமா சொல்ல வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும், அல்லாஹ் மட்டும்தான் கடவுள், இந்த உலகத்தில் எந்த கடவுளும் இல்லை அல்லாஹ்வை தவிர, அல்லாஹ் தான் ஒரே ஒரு கடவுள் என்று ஒரே ஒரு இறைவனை நம்புவதும், முஹம்மது என்பவர் அல்லாஹுடைய தூதராவார் என்று நம்புவதும், இந்த நம்பிக்கை இருந்தால் இவர் முஸ்லீமாக மாறிவிட்டார். முஸ்லீம் என்பதற்கு இது போதுமானது. இந்த பெண்மணி என்ன சொன்னாங்க? அரபி தெரிந்தால்தான் நீ முஸ்லீமாக இருக்க முடியும். இப்படி ஒரு தவறான நம்பிக்கை இருக்குது. இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து பாருங்க. முஹம்மது நபிகளார் அவர்களுக்கு முன்னாடி பல இறை தூதர்கள் வந்தாங்க. முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்படி பல நபிமார்கள் வந்தாங்க. முஹம்மது நபிகளார் மட்டும்தான் அரபி தெரிந்தவர்கள். நபிகளாரை தவிர அதற்கு முன்னாடி பல நபிமார்கள் வந்தாங்க. யாருக்கும் அரபி தெரியாது, அவங்க அரபி மொழியை சார்ந்தவங்க கிடையாது. அப்ப அரபி மொழியை வைத்து ஒருவன் முஸ்லீம், அரபி மொழி தெரியலனா ஒருத்தன் முஸ்லீம் இல்லை என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அப்படி வழிகாட்டவில்லை. இன்னும் கூடுதலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நபிகளார் அவங்க சொல்கிறாங்க, ஒரு அரபியன் அல்லாதவனை விட சேர்ந்தவன் கிடையாது, ஒரு கருப்பன் அல்லாதவனை விட சேர்ந்தவன் கிடையாது என்றெல்லாம் நபிகளார் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? மொழி வெறிய ஒழிச்சிருக்கிறாங்க. அரபி தெரிஞ்சவன் உயர்ந்தவன், அரபி தெரியாதவன் தாழ்ந்தவன், அந்த பாகுபாடு இருக்கக்கூடாது என்று அல்லாஹுடைய தூதர் அவங்க மொழி வெறியை ஒழித்து கட்டியிருக்கிறார்கள். அப்போ அதனால அரபு என்பது அரபி தெரிந்தால்தான் ஒரு முஸ்லீம் என்பதற்கு உண்டான அளவுகோலோ அதற்குண்டான ஒரு அத்தாட்சியோ கிடையாது. ஆனால் அரபு என்பது ஒரு தேவை, அது ஒரு அவசியம் இல்லை, அது ஒரு கட்டாய கடமை இல்லை. அரபி தெரிந்தால்தான் முஸ்லீம் என்பது கட்டாய கடமை இல்லை. ஆனால் அரபு என்பது நமக்கு ஒரு தேவையான ஒரு மொழியாக இருக்குது. ஏன் தேவை என்று கேட்டால், திருமறை குர்ஆனை படிக்கணும், குர்ஆனை ஓதி நன்மையை சேகரிக்கணும். நபிகளார் அவங்க சொல்கிறாங்க, திருமிதி என்ற ஹதீஸில் 2910வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் கரஅ ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹ் ஃபலஹு பிஹி ஹஸனத்துன் வல் ஹஸனத்து பிஅஷரி அம்சாலிஹா. நபிகளார் சொல்கிறாங்க, யார் திருமறை குர்ஆனிலிருந்து ஒரு எழுத்து படிப்பாரோ அந்த ஒரு எழுத்து படித்தால் 10 நன்மைகளாகும் என்று அல்லாஹுடைய தூதர் அவங்க சொல்கிறாங்க. இப்போ திருமறை குர்ஆனிலிருந்து ஒரு எழுத்து படித்தால் 10 நன்மை. அப்போ குர்ஆனை நம்ம ஓதுவதனால் நன்மைகள் இருக்குது. அப்போ நன்மைகளை சேகரிக்க அரபி நமக்கு தேவை. ஒவ்வொரு நபரிடத்துல போய் இந்த வார்த்தைக்கு என்ன, இந்த வார்த்தைக்கு என்ன, இது எப்படி படிக்கணும், இது எப்படி படிக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு ஆள்கிட்டையும் நம்ம கேட்பதை விட நாம் அரபி மொழியை கற்றுக்கொண்டால் யாருடைய உதவியும் தேவையில்லை. அரபி மொழியை நாம் அறிந்து கொண்டால், அதை நாம் கற்றுக்கொண்டால் நாம் என்ன செய்யலாம்? குர்ஆனை எடுத்து படிக்கலாம். ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆனை எடுத்து படிப்பது நன்மை இருக்குது. அந்த நன்மைக்காக வேண்டி அரபி என்பது நமக்கு தேவை. இப்போ தொழுகணும், தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும், துணை சூரா ஓதணும், தொழுகையில் குர்ஆன் தான் ஓதணும். அப்போ அந்த குர்ஆனை தொழுகையில் நம்ம ஓத வேண்டும் என்று சொன்னால் அரபி மொழியை கற்றுக்கொண்டால், சூறாக்களை மனனம் செய்து கொண்டால் அந்த சூறாக்களை நம்ம என்ன செய்யலாம்? தொழுகையிலே ஓதலாம். அப்போ அரபி மொழி என்பது ஒரு தேவைதான். அதே போல நபிகளார் பல துவாக்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. தொழுகையில் என்ன துவா ஓதணும், ஜனாசா தொழுகையில் என்ன துவா ஓதணும், பள்ளிவாசலுக்கு நுழையும்போது என்ன துவா ஓதணும், இப்படி துவாக்கள் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த துவா அரபியில் இருக்கிறது. அப்போ அந்த துவாக்களை நாம் அறிந்து கொள்ள அரபி ஒரு தேவையாக இருக்கிறது. அப்போ அதனால் அரபி என்பது ஒரு தேவை. அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் அரபி தெரிந்தால்தான் ஒருவன் முஸ்லீம், அரபி தெரியாவிட்டால் ஒருவன் முஸ்லீமை இல்லை என்று நாம் என்ன செய்யக்கூடாது? முடிவு செய்துவிடக்கூடாது என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. பெண்கள் அதிகம் தர்மம் செய்ய சொல்கிறது இஸ்லாம், எதனால் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பெண்கள் ஏன் அதிகமாக தர்மம் செய்ய வேண்டும்? இதற்குண்டான விளக்கத்தையே அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க விளக்கி சொல்கிறாங்க. சஹீஹுல் புகாரி 304வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. யா மஅஷரன் நிசா தஸத்தக்ன ஃபஇன்னி உரீதுகுன்ன அக்ஸர அஹ்லின் நாரி. நபிகளார் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவங்க, பெண்களே
தர்மம் செய்யுங்கள், நரகவாசிகளில் நீங்களே அதிகமாக எனக்கு காட்டப்பட்டு இருக்கிறீர்கள் என்று குறிப்பிட்டார்கள். பெண்கள் கேள்வி கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே ஏன் என்று கேட்டார்கள். அந்த பெண்மணி கேட்கக்கூடிய நேரத்தில் நபிகளார் சொல்கிறாங்க, ஏனென்றால் நீங்கள் அதிகமாக சபிக்கிறீர்கள், சாப விடுறீங்க. அப்போ பெண்கள் இயற்கையாகவே அதிகமாக சாபமிடக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறது. அப்போ அதனால் இந்த சாபமிட்ட காரணத்தினால இந்த சாபம் நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும். இந்த சாபத்தின் காரணமாக பெண்கள் அதிகமாக நரகத்தில் இருக்கிறாங்க. எனவே அந்த நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இத்தகுன்னார் ஒலபிஷிக்கு தமராத், பேரித்த பழத்தினுடைய கீற்றளவதாவது தர்மத்தை கொடுத்து நீங்கள் நெருப்பை விட்டு பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லி காட்டுறாங்கல்ல. அப்போ அந்த அடிப்படையில் பெண்களுக்கு அந்த நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் தர்மம் நீங்கள் அதிகமாக கொடுங்க. ஏனென்றால் நீங்கள் அதிகமாக சபிக்கிறீர்கள். நீங்கள் சபிப்பதன் காரணமாக நரகத்துக்கு போக உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தர்மம் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ அதனால் இஸ்லாமிய மார்க்கம் பெண்கள் அதிகமாக தர்மம் செய்ய சொல்கிறது. காரணம் என்னென்று சொன்னால் பெண்கள் இயற்கையாகவே அதிகமாக சபிப்பாங்க. அப்போ சபிக்கக்கூடிய அந்த பழக்கத்திலிருந்து விலக வேண்டும். அதே போல் பெண்கள் அந்த தர்மத்தை அதிகமாக கொடுத்து நரகத்திலிருந்து விலகி கொள்ள வேண்டும். இந்த கேள்விக்குண்டான பதிலாக நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். அடுத்ததாக புதுவலசை கிளை சார்ந்த அஹ்மது அனஸ் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். ஃபஜர் தொழுகையின் முன் சுன்னத்தை வழமையாக ஃபர்லான தொழுகைக்கு பின்னால் தொழலாமா? ஜமாத் தொழுகையில் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து அல்லது தாமதமாக வந்ததற்கு பிறகு ஃபஜரின் முன் சுன்னத்தை வழமையாக ஜமாத் தொழுகைக்கு பிறகு தொழலாமா? இது கூடுமா? அப்படி வேண்டுமென்றே பின்னால் தொழுது வந்தால் அது குறித்து மார்க்கம் என்ன சொல்கிறது என்று ஒரு கேள்வி கேட்டுக்கிறார். ஃபஜருடைய முன் சுன்னத்தை நாம் முன்னால் தான் தொழ வேண்டும். ஆனால் ஒரு சில மக்கள் என்ன செய்கிறாங்க, ஃபஜருக்கு தொழுகை நேரத்தில் ஃபர்லான நேரத்தில் வராங்க. ஃபர்லான நேரத்தில் ஃபர்ல தொழுத பிறகு ஃபர்ல முடித்த பின்னால் இந்த ஃபஜருடைய முன் சுன்னத்தை தொடர்ச்சியாக ஃபர்லுக்கு பிறகு தொழுகிறாங்க. இதே தொடர்ச்சியாக இப்படியே தொழுது வந்தால் இது கூடுமா? இது குறித்து மார்க்கம் என்ன சொல்கிறது என்று ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறார். பொதுவாக ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை குறித்து அதிகம் ஆர்வமூட்டக்கூடிய வகையில் நிறைய ஹதீஸ் இருக்கிறது. அதில் ஒன்று பாருங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, சஹீஹுல் புகாரி என்ற ஹதீஸில் இடம்பெற்ற செய்தி, லம் யகுனின் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஷைஇன் மின் நவாஃபிலி அஷத்த மின்ஹு தஆஹுதன் அலா ரக்அத்தில் ஃபஜ்ரி. ஆயிஷா அவங்க அறிவிக்கிறாங்க, ஃபஜ்ருடைய முன் சுன்னத் 2 ரக்காயத் அளவுக்கு வேற எந்த கூடுதலான தொழுகைக்கும் அதிக முக்கியத்துவம் அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்தது கிடையாது. ஆயிஷா என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஃபஜ்ருடைய முன் சுன்னத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எந்த அளவு என்று சொன்னால் வேற எந்த உபரியான சுன்னத்தான தொழுகைக்கு கொடுக்காத அளவுக்கு முக்கியத்துவம் இந்த ஃபஜ்ருடைய முன் சுன்னத்துக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க என்று ஆயிஷா அவங்க அறிவிக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்சிருக்கிறாங்க, ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை அந்த அளவுக்கு முக்கியத்துவமாக கருதி தங்களுடைய வாழ்க்கையில் தொழுது வந்ததாக இந்த ஹதீஸ் நம்ம பார்த்தோம். அதே போல் பாருங்கள், சஹீஹுல் முஸ்லிம் என்ற ஹதீஸில் இடம்பெற்ற ஒரு செய்தி 1314வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அன் ஆயிஷத்த அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால ரக்அத்துல் ஃபஜ்ரி ഖൈറുம் மினத் துன்யா வமா ஃபீஹா. ஆயிஷா அவங்க அறிவிக்கிறாங்க, ஃபஜ்ருடைய முன் சுன்னத் 2 ரக்காயத்துகள் இந்த உலகையும் அதில் உள்ளவற்றையும் விட சிறந்ததாகும் என்று ஆயிஷா அவங்க அறிவிக்கிறாங்க. அப்போ இஸ்லாமிய மார்க்கம் என்ன வழிகாட்டுகிறது? ஃபஜ்ருடைய முன் சுன்னத் 2 ரக்காயத் தொழுதால் இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ள என்னென்ன வஸ்துக்கள் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கிறதோ அதை விட சிறந்ததாகும். வெறும் 2 ரக்காயத் இந்த உலகத்தை விட, இந்த உலகத்தில் தங்கம் இருக்கும், இந்த உலகத்தில் வெள்ளி இருக்கும், இந்த உலகத்தில் எண்ணற்ற பல பொருட்கள் இருக்கும், அதை விட சிறந்தது தான் இந்த ஃபஜ்ருடைய முன் சுன்னத் 2 ரக்காயத் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க நமக்கு வழிகாட்டுறாங்க. அப்போ இஸ்லாமிய மார்க்கம் ஃபஜ்ருடைய இந்த முன் சுன்னத் அவ்வளவு சிறப்புக்குரியதாகும் என்று நமக்கு வழிகாட்டுகிறது. ஆனால் நாம் வாழக்கூடிய
நமது மக்கள் இந்த ஃபஜ்ருடைய முன்சுனத்தை எப்படி தொழுகிறாங்க? சில இடங்களில் பார்த்தா ஃபஜ்ருடைய ஜமாத் நடைபெற்று கொண்டிருக்கும். ஃபஜ்ருடைய ஜமாத் நடைபெறுகின்ற பொழுது அந்த ஜமாத்தோடு தான் நம்ம சேர வேண்டும். சில மக்கள் என்ன செய்கிறாங்க, ஃபஜ்ருடைய ஜமாத் நடக்கும், இமாம் என்ன செய்வார், ஒரு 10 நிமிஷம் தொழு வைப்பார், ஃபஜ்ருடைய முன்சுனத் 2 ரக்காயத் தானே சொல்லி ஜமாத் நடைபெற்றிருக்கும். அதே ஒரு ஓரத்தில் என்ன செய்வார், ஃபஜ்ருடைய முன்சுனத்தை தொழுதுருப்பார். இங்கே சுன்னத் தொழுவார், அங்கே ஜமாத் நடக்கும். நம்ம சுன்னத் 2 ரக்காயத் தொழுது முடிச்சுட்டு போய் ஜமாத்தில் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வார், சில இடங்கள் என்ன செய்வாங்க, இப்படி தொழுவாங்க. இப்படி தொழுவலாமான்னு கேட்டால் தொழக்கூடாது. ஏன் கூடாது? இதா உகீமத்தி ஸலாத், தொழுகைக்காக வேண்டி இகாமத் சொல்லப்பட்டு விட்டால், ஃபலா ஸலாத்த இல்லல் மக்தூபா, ஃபர்லான தொழுகையை தவிர வேறு எந்த தொழுகையும் இல்லை. அப்போ ஃபர்லு தொழுகைக்காக வேண்டி இகாமத் சொல்லப்பட்டு விட்டால் அந்த சமயத்தில் ஃபர்லு மாத்திரம்தான் தொழ வேண்டும், அதை தவிர வேறு எதுவுமே தொழக்கூடாது என்று அல்லாஹுடைய தூதர் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி மக்கள் என்ன செய்கிறாங்க, ஃபஜர் நேரத்தில் ஜமாத் நடைபெறக்கூடிய நேரத்தில் இவர் தாமதமாக வந்துடுவார். சுன்னத் தொழக்கூடியவர், சுன்னத்தின் மீது ஆர்வம் கொள்ளக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த ஃபஜருடைய ஜமாத் தொழுகைக்கு முன்னாடி வந்து முன் சுன்னத் தொழுவணும். ஆனால் இவங்க என்ன செய்வாங்க, ஜமாத் நடைபெறக்கூடிய நேரத்தில் வர்றது வந்து ஜமாத் நடக்கும், ஒரு ஓரத்தில் நின்று இந்த முன் சுன்னத்தை வந்து தொழுது பிறகு ஜமாத்தில் போய் சேர்றது. நபிகளார் சொல்கிறாங்க, ஃபர்லு தொழுகைக்காக வேண்டி இகாமத் சொல்லப்பட்டு விட்டால் அந்த சமயத்தில் ஃபர்லு மாத்திரம்தான் தொழ வேண்டும், அதை தவிர இது எதுவுமே தொழக்கூடாது. அப்போ ஜமாத் நடைபெறக்கூடிய நேரத்தில் என்ன செய்யக்கூடாது, சுன்னத்தான தொழுகை வந்து அப்பொழுது தொழக்கூடாது என்று மார்க்கம் வழிகாட்டுகிறது. அதே போல் பாருங்கள், நபிகளார் காலத்தில் அல்லாஹுடைய தூதர் அவங்க சுபுஹ் தொழுகையை ஜமாத்தோடு தொழ வைக்கிறாங்க. தொழுகை முடித்த பிறகு ஒரு சஹாபி எழுந்து 2 ரக்காத் தொழுகிறார். நபிகளார் திரும்பி பார்த்த உடனே தொழுது முடித்த பிறகு ரசூலா கேட்குறாங்க, ஆ சுபுஹ அர்பன், சுபுஹ் என்பது 4 ரக்காயத்தா? 2 ரக்காயத் தான்ப்பா, சுபுஹ் தொழு 2 ரக்காயத் தான், 2 ரக்காயத் தான் முடிஞ்சிருச்சுல, பிறகு எதற்கு எழுந்து 2 ரக்காயத் தொழுகிறாய் அப்படின்னு சொல்லி ரசூலா அவங்க கேட்குறாங்க. அதற்கு அந்த நபி தொழுவர் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் ஃபஜ்ருடைய முன்சுனத் தான் இப்போ தொழுகிறேன், ஃபஜ்ருடைய முன்சுனத் தொழ முடியல, தாமதமாக வந்துட்டேன், அதனால் உங்களோடு சேர்ந்து ஜமாத் தொழுது பிறகு இப்பொழுது நான் என்ன செய்கிறேன், 2 ரக்காயத் ஃபஜருக்கு முன்னாடி தொழக்கூடிய அந்த முன்சுனத்தை இப்பொழுது நான் தொழுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி விளக்கம் தருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் செய்யலை, அதை கண்டிக்கலை. அப்போ அனுமதி இருக்குது. என்ன அனுமதி இருக்குது, ஃபஜ்ருடைய முன்சுனத்தை நீங்கள் தொழ தவறவிட்டால் ஜமாத்தோடு சேர்ந்து தொழுகிறீங்க, லேட்டாக வரீங்க, என்றைக்காவது ஒரு நாள் லேட்டாக வரீங்க, தினந்தோறும் தொழுது கொண்டிருக்கீங்க, தினந்தோறும் தொழக்கூடிய அந்த நேரத்தில் என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் முன்சுனத் தொழக்கூடிய அந்த நேரத்துக்கு வராமல் ஜமாத் நடைபெறக்கூடிய அந்த நேரத்தில் வரீங்க, ஜமாத்தோடு சேர்ந்து ஃபர்லு தொழ வேண்டும். ஃபர்லு தொழுகை முடித்த பிறகு என்ன செஞ்சுக்கலாம், விடுபட்ட முன்சுனத்தை ஃபஜருக்கு பிறகு என்ன செஞ்சுக்கலாம், ஃபஜருடைய முன்சுனத்தை தொழுது கொள்ளலாம். இது யாருக்கு, ஒருத்தர் வளமையாக தொழுகிறார், தொடர்ச்சியாக தினந்தோறும் தொழுதுட்டு வரார். அப்போ அந்த சஹாபி தினந்தோறும் முன்சுனத் தொழுதுட்டு வராரு. ஒரு நாள் வந்து கொஞ்சம் தாமதமாகி விட்டது, தாமதமாக வந்த காரணத்தினால ஜமாத் நடைபெற்றது, ஜமாத்தில் அவர் தொழுகிறாரு. ஜமாத் தொழுகை முடிந்த பிறகு விடுபட்ட முன்சுனத்தை பிறகு ஜமாத் ஃபர்லான தொழுகைக்கு பிறகு தொழுகிறார். இது யாருக்கும் சொன்னால், வளமையாக ஒருவர் முன்சுனத் தொழுது கொண்டிருக்கிறார், என்றைக்காவது ஒரு நாள் விடுபட்டால் தான் அவர் என்ன செய்யலாம், ஃபர்லுக்கு பிறகு முன்சுனத் தொழுது கொள்ளலாம். ஆனால் இன்னொருவர் என்ன செய்கிறார், தினந்தோறும் ஜமாத்தில் வரார், ஜமாத்தில் வந்து ஃபர்ல முடிக்கிறார், தினந்தோறும் ஃபஜருடைய முன்சுனத்தை ஃபஜருக்கு பிறகு தொழுகிறார். இப்படி தொழுவலாமா? இது வந்து மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்படாது. அது ஒரு சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தொழக்கூடிய ஒருவர் என்றைக்காவது நாள் மிஸ் பண்ணிட்டாரா, பிறகு தொழுதுங்க, அது ஒரு சலுகை. ஆனால் அந்த சலுகையை ஒரு மனிதன் வேண்டுமென்றே தினந்தோறும் ஜமாத்தில் வந்து கலந்து ஜமாத் தொழுகை முடித்த பிறகு என்ன செய்கிறார், முன்சுனத்தை ஃபர்லுக்கு பிறகு தொடர்ச்சியாக இப்படி தொழுது வந்தால் இது வந்து நாம் இஸ்லாத்தில் ஒரு புதுமையான ஒரு சுன்னத்தை உருவாக்கியது மாதிரி மாறிவிடும். இது ஒரு பிதஅத்தாக போயிடும். இஸ்லாமிய மார்க்கத்தில் புதியதாக ஒரு செயலை உருவாக்கிற மாதிரி ஆகிவிடும். அப்போ அதனால் அந்த போக்கிலிருந்து நம்ம வெளிவர வேண்டும். முன்சுனத்து தொழு முன்னாடி வாங்க. ஃபஜருடைய முன்சுனத் ஏன் வைக்கப்பட்டிருக்கிறது, முன்சுனத் இதனால் சொல்லப்பட்டிருக்கிறது, முன்னாடி தொழுவதற்காக வேண்டியதான் முன்சுனத். அது என்றைக்காவது ஒரு நாள் தொடர்ச்சியாக தொழக்கூடிய ஒருவர் விடுபட்டால் பிறகு தொழுக்கலாம். ஆனால் ஒருவர் வேண்டுமென்றே தினந்தோறும் தாமதமாக வந்து ஃபஜருக்கு பிறகு தொழுவது என்பது அது மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்படாது. அது ஒரு தவறுதலாக ஒரு விஷயத்தை சேர்த்துவிடும். எனவே அந்த பழக்கத்திலிருந்து விலகி வர வேண்டும். எப்படி வரணும்,
இத்தனை நாள் நம்ம தாமமாக தொழுதுட்டோம், இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்தில் ஃபஜருக்கு ஜமாத்துக்கு முன்னால் வந்து 2 ரக்காத் தொழுவணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வழி நோக்கி வர வேண்டும். எனவே தொடர்ச்சியாக ஃபஜருக்கு பிறகு முன் சுன்னத்தை தொடர்ச்சியாக தொழுவது வந்து அது வந்து மார்க்கத்தில் நம்ம புதியதாக ஒன்றை உருவாக்குவது மாதிரி மாறிவிடும். அதிலிருந்து நம்ம வெளியாக வேண்டும். அப்படி தொடர்ச்சியாக நம்ம நினைச்சக்கூடாது, தொழக்கூடாது. எனவே அன்பிற்கினவர்களே, ஃபஜருடைய முன் சுன்னத்தை முன்னால் தான் தொழ வேண்டும். தொடர்ச்சியாக தொழக்கூடியவர் விடுபட்டு விட்டால் பிறகு என்ன செஞ்சுக்கலாம், ஃபஜருக்கு பிறகு என்றைக்காவது நாள் தொழுதுக்கலாம். தொடர்ச்சியாக தொழுவது வந்து அந்த பழக்கத்திலிருந்து வெளியாகி கொள்ள வேண்டும், தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதனை இந்த நேரத்தில் இந்த கேள்விக்கு பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.